अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। वअशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரினுடைய மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லித்தந்த ஒரு முக்கியமான பழக்க வழக்கங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக ஒரு மனிதனின் மானம் மரியாதை எப்பொழுது பறிக்கப்படுகிறது என்றால், அவனை குறித்த தகவல்களை அவன் இருக்கும் பொழுதோ அல்லது இல்லாத பொழுதோ பிற மக்கள் மத்தியிலே பேசப்படும் பொழுது அவனுடைய மானம் மரியாதைக்கு அது பங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்து விடுகிறது. எனவே பிறர் குறித்து பேசக்கூடிய அந்த கருத்துக்களை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் தடுக்கிறார்கள். குறை பேசுவதை, புறம் பேசுவதை தடை செய்திருக்கிறார்கள். இது பொதுவாக மனிதர்களுக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு காரியமாகவே அமைந்து விடுகிறது. யாரை பற்றியாவது அவருடைய குறைகளை, குற்றக்குறைகளை, தவறுகளை குறித்தெல்லாம் பேசுவது மற்ற சிலருக்கு விருப்பமான ஒரு காரியமாக மாறிவிடுகிறது. அப்படி பேசும்போது தான் உயர்ந்தவனை போன்ற ஒரு சிந்தனையும், தன்னை தவிர உலகத்தில் எல்லோரும் கெட்டவர்கள், கேடு கெட்டவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதை போன்ற ஒரு சிந்தனையும், இப்படி இதை பேசி இதில் மகிழ்வடையக்கூடிய ஒரு பண்பு என்பது அதிகமான மக்களிடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய மாலை வேலை பழக்கமாகவே இருப்பது அடுத்த குடும்பத்தினுடைய கதைகளை அது குறித்து பேசி சிரித்து அதிலே இவர்களே தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் தங்கள் வீட்டு திண்ணைகளிலே இதை வாடிக்கையாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பழக்கமும் இருக்கிறது. இது பிறரை குறித்து பேசுவதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தீன்னு சொன்ன வாய் சுட போறது கிடையாது. ஒரு நபரை குறித்து நான் குறை சொன்னதுனால அவர் உன்னை நல்லவராக இருந்தால் அவர் கெட்டவர் ஆகவா போறாரு? எனக்கு காதுல வந்த தகவலை, நான் கேள்விப்பட்ட தகவலை, ஊரில் பேசக்கூடிய தகவலை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லது நான் பேசிய தகவல் என்ன அவர் வாழ்க்கையில் இல்லையா, அவர் என்ன அவர் அவ்வளோ நல்லவரா, அவள் அந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி தாங்கள் பேசுவது சரிதான் என்பதை போன்று நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இப்ப இஸ்லாமிய மார்க்கம் பிறரை குறித்து பேசக்கூடிய கருத்துக்களை என்ன சொல்லி தருகிறது, பேசுவதற்கு நமக்கு அனுமதி அளிக்கிறதா இல்லையா என்று நாம் பார்ப்போமேயானால், அடுத்தவர்களுடைய நிறைகளை பற்றி பேசுவதற்கு நமக்கு முழு அனுமதி. அது அவர் முன்னாடி பேசக்கூடாது, அவரை புகழுகிற விதத்தில் அது இருக்கக்கூடாது. அதைத்தான் மார்க்கம் தடுக்கிறதை தவிர, இவரால் இந்த சமுதாயம் நலன் பெற்று வருகிறது, அவர் பெரிய கல்வியாளராக இருக்கிறார், பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார், சமுதாயத்திற்கு இவருடைய சேவைகள் தேவையாக இருக்கிறது அப்படின்னு ஒருத்தரையுடைய நல்லதை குறித்து பேசுவதற்கு இஸ்லாத்தில் தடையெல்லாம் கிடையாது. அப்படி பேசுறதுனால அவரை பற்றிய நல்ல கருத்துக்கள் நம்மிடத்தில் வரலாம், நாம மாறலாம். எனவே ஒருவருடைய நல்ல கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பரப்பப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் எதிர்பார்க்கிறது. அதை எடுத்து சொல்லுங்கள், தவறு கிடையாது. ஒருவருடைய தவறை குறித்து நீங்கள் எடுத்து சொல்வீர்களே ஆனால் அதை இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது. அவர் செய்தது அவரை சார்ந்த தவறுகளாக இருக்குமே ஆனால் அது மறைக்கப்பட வேண்டும், அந்த குறை பேசப்படக்கூடாது. அப்படி பேசப்படுவது மறுமை நாளில் நமக்கு ஒரு பெரும் கேடை, பாதிப்பை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் அவருடைய தோழர்கள் சிலர் மற்ற தோழர்களை குறித்த குறைகளை எல்லாம் கொண்டு வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, இவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒவ்வொரு நபித்தோழரை பற்றிய தவறான கருத்துக்களை
வேறு சில நபித்தோழர்கள் கொண்டு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் முத வார்த்தையில தடுத்துருவாங்க. யாரை பற்றிய தவறான கருத்தை என்கிட்ட கொண்டு வராதீங்க. இப்போ ஒருத்தரை பத்தின தவறான கருத்து நமக்கு வருதுன்னு வைங்க, நம்மளாம் உட்கார்ந்து புறம் பேசுறோமோ இல்லையோ, ஆனா இங்க கேட்காத நபர்கள்லாம் யாருமே கிடையாது. ஒரு ஆள் உட்கார்ந்து புறம் பேசுறாரு, நீங்க சொல்லுங்க, பாடு சொல்லுங்க, கேட்போன்னு உட்கார்ந்து கேட்டுருவாங்க. அது அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் சரி ஊங்கொட்டி கேட்கக்கூடிய ஆட்கள் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். இந்த கேட்கும் போது இந்த சிந்தனை என்னவா இருக்கும்னா, இது நாள் வரை நல்ல பின்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நபர், நம்ம கற்பனையில ஒரு நல்லவர், அப்படிதான் நம்ம முடிவெடுப்போம். நம்ம யாரை பத்தின குறை வரலைனாலும் நம்ம மனசு அவர் என்னன்னு முடிவெடுக்கணும், நல்லவர்னு முடிவெடுக்கும். நம்ம மனதனுடைய தன்மை என்னன்னா, ஒரு நபரின் குறை நமக்கு தெரியாத வரைக்கும் அவரை நம்ம நல்லவர் தான் நம்ம மனசு முடிவெடுக்கும். இப்போ குறைய கேட்டுட்டோன்னு வைங்க, இந்த குறை மட்டும்தான் அவரை பார்க்கும்போது ஞாபகம், இந்த ஆளை இப்படிப்பட்ட தப்புன்னவர் தானே, இப்படிப்பட்ட தவறான தீமையான காரியத்தில் ஈடுபட்டவர் தானே அப்படின்னு அந்த குறையை கேட்கும் போதெல்லாம் நமக்கு அவரை பற்றிய சிந்தனை அப்படித்தான் நமக்கு தோற்றம் வரும். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரை பற்றிய தவறான கருத்துக்களை என்கிட்ட கொண்டு வராதீங்க அப்படின்னு நபி அவர்கள் தடுக்கிறாங்க. நான் சஹாபாக்களை, தோழர்களை எல்லோரையுமே நல்ல எண்ணத்தோட சந்திக்க நான் விரும்புறேன். இந்த தோழரா இவர் அன்னைக்கு அப்படி பேசினார், தகவல் வந்துச்சே அப்படின்னு அவரை பார்க்கும் போது அந்த சிந்தனை வருமே, அந்த சிந்தனையோடு நான் என்ன செய்யல, அவர்களை பார்க்க விரும்பவில்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் யாருடைய குறைகளையும் என்னிடத்தில் கொண்டு வராதீர்கள் என்று சொல்லி தடுத்த நிகழ்வை பார்க்க முடிகிறது. எனவே இந்த புறம் பேசுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வைங்க, பேசுறவங்க முற்றுப்புள்ளி வைக்க போறது இல்லை, கேட்கிறவங்க முற்றுப்புள்ளி வச்சாதான் உண்டு. நான் கேட்க விரும்பல, யாரை பற்றிய தவறு தகவலும் எனக்கு தேவையில்லை, அடுத்தவனை பத்தி திட்டுறதா இருந்தா என்ன பேசாத என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம இருந்தோமே ஆனால் இதை நாம் தடுத்து விடலாம். இது எவ்வளவு பெரிய பாதிப்புங்கிறத நீங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் புறம் பேசுவதை விட்டு விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலை தடுக்கிறாங்க. உடனே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பேசக்கூடிய கருத்து அவர்கிட்ட இருந்தாலும் தடுக்கணுமான்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இருந்தா பேசிக்கலாம் நினைக்கிறாங்க. நான் ஒருத்தரை பத்தி சொல்றேன், அவன் வந்து என்ன ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அல்லது மக்களை ஏமாற்றக்கூடியவனா, ஏதோ ஒரு கெட்ட பண்பு அவன்கிட்ட இருக்குது, நான் பேசுறது அவன்கிட்ட இருக்கத்தானே செய்யுது, அப்ப பேசுற என்ன தப்பு அப்படின்ற எண்ணத்துல சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பேசுகிற கருத்து அவன் கிட்ட இருந்தாதான் அதுக்கு பேர் புறம். ஒருவேளை இல்லைன்னு வைங்க, நீங்க இல்லாத போல சேர்த்து பேசுங்க, அது பேர் அவதூறு. அது அதை விட பெரிய பாவம். புறம் ஒரு பெரிய பாவம், அதை விட பெரிய பாவம் என்னன்னா அவதூறு. ஒருத்தன் இல்லாத கருத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்றீங்களே, அப்படி கற்பனை பண்ணி அவனுடைய இமேஜை டேமேஜ் பண்ணி விட்டுறீங்க, அவனுடைய கண்ணியத்தை, மாண்பை சீர்குலைத்து விடுகிறீர்கள். அப்ப இது அதை விட பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே குறை பேசுவதை, புறம் பேசுவதை, அவதூறு பேசுவதை, அடுத்தவனை பத்தின இருக்கிற குறையை பேசினாலும் சரி, இல்லாத குறைகளை பேசினாலும் சரி, அது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லு மாரூஃபின் சதகா, ஒவ்வொரு நல்ல காரியமும் தர்மம் தான். அது எப்படிப்பட்ட நல்ல காரியம்? நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், இத்தக்கினார் உலவு பிஷிக்கு தம்ரா, பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த பேரிச்சம்பழத்தின் துண்டு கூட கிடைக்கலையா, அப்ப அதுக்கு ஒரு வழி இருக்கு. பேரிச்சம்பழம் துண்டு கிடைக்காமல இருக்காது, ஒருவேளை அது கிடைக்கலன்னா கூட ஒரு வழி இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நல்ல வார்த்தைகளை பேசியாவது நரகத்தை விட்டு தப்பித்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தையிலே சொல்றாங்க, நல்ல வார்த்தைகள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துரும். அப்ப கெட்ட வார்த்தைகள் உங்களை எங்கதான் கொண்டு போய் சேர்க்கும், அதுக்கு நேர் எதிர்ப்பதமா புரிஞ்சுக்க வேண்டியதான். நல்ல வார்த்தை நரகத்திலிருந்து என்ன காப்பாத்தும்னா, கெட்ட வார்த்தை என்ன நரகத்தை தள்ளிடும். யாரை பற்றிய கெட்ட வார்த்தைகள் நான் பேசினாலும் சரி, கெட்ட கருத்துக்களை நான் பதிய வைத்தாலும் சரி, அது நாளை மறுமை நாளில் எனக்கு பெரும் தீங்காக அமைந்து விடும். இப்ப யோசிச்சு பாருங்க, தீனா சுட போறது இல்லை, ஆனா அல்லாஹ் அது தீயை தான் பார்க்கிறான். அது உண்மையில சுடத்தான் செய்யும். நீ பேசுனது எவனை பத்தி பேசுன, அவன்கிட்ட அந்த கருத்து போகவே இல்லைனாலும் சரி, நான் அதை குற்றமா தான் பார்க்கிறேன். இது அவனுக்கு செஞ்ச துரோகம் இல்லை, உன் நாக்குக்கு செய்த துரோகம். உன் நாக்கை எப்படினாலும் நீ சுழட்டி எதனாலும் பேசுவ அப்படின்னா, உன்ன மாதிரி ஆட்களுக்கு நான் சொர்க்கத்தை தர விரும்பல, நீ நரகம் போய் இருங்கிறான்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அபுதல யதகல்லமு பிகலிமத்தின், ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான், ஆனால் அந்த வார்த்தையினுடைய பாரதூரமான விளைவை உணராமல் பேசுகிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உணர்ந்து ஒரு காரியத்தை பேசினாதான் அவன் தப்புன்னு நினைக்கிறோம்.
இந்த வார்த்தைகளை பேசுகிற விஷயத்துல இருக்குல்ல, நீங்க இந்த வார்த்தையினுடைய பரிணாமத்தை உணரலைனாலும் சரி, அதனுடைய உண்மையான தோற்றத்தை உணரலைனாலும் சரி, அந்த வார்த்தையை பேசிட்டாலே அல்லாஹ்க்கு பிடிக்காது. சில பேர்லாம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. ஊர்ல எல்லாரும் பேசுறாங்க, நீ ஒன்னும் பேசுவான். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு நீ பேசினாலும் சரி, அர்த்தம் தெரியாம நீ பேசினாலும் சரி, நான் அதை கெட்ட வார்த்தையா தான் பார்க்கிறேன். ஒரு அடியான் ஒரு வார்த்தை பேசுகிறான், அல்லாஹ்வுடைய திருப்திக்கு விரோதமான அந்த வார்த்தையை பேசிய காரணத்தினால் அவன் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் தொலைதூரம் அளவிற்கு நரகத்தில் வீசி எறியப்படுகிறான். ஒரு வார்த்தைக்கு ஷிர்க் பண்ணவனுக்கு நரகம், பிதாத் பண்ணவனுக்கு நரகம், கொலை பண்ணவனுக்கு நரகம்னு சொன்ன மார்க்கத்துல ஒரு வார்த்தை அடுத்தவனை குறித்த அல்லது இறைவனின் திருப்திக்கு விரோதமான ஒரு வார்த்தை, அது உன்னை கிழக்கிற்கும் மேற்கிற்கும் தொலைதூரத்திற்கு நரகத்திற்குள்ளே வீசி எறியப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதுல இந்த சமுதாயத்தில் உண்மையில் இதையெல்லாம் இப்படியான தவறான கருத்துக்களை பேசுவதையே ஒரு சிலருக்கு வந்து கொம்பு சிவி விடப்படும். உன்னை எப்படிலாம் குத்தி காட்டினா பதிலுக்கு நீ குத்தி காட்டு. குத்தி காட்டுறத கௌரவம் நினைக்கிறாங்க. குத்தி காட்டுற வார்த்தை இருக்குல்ல, அவன் நம்மளை பத்தி ஒரு காலத்தில் அவன் நம்ம பேசியிருப்பான், இப்ப அவன் பாதிப்படைஞ்சு நிப்பான், நாம அவனை விட வளர்ந்துட்டோம். என்ன செய்யணும், மார்க் என்ன செய்ய சொல்லுது? ரசூலுல்லாஹ் ஒரு காலத்துல மக்காவில் வாழும் பொழுது பலகீனமா இருந்தாங்க. இஸ்லாத்தை ஆரம்பத்தில் எடுத்து சொல்லும்போது பலகீனமா இருந்தாங்க. ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து நபியை அடிச்சாங்க, நபியை உதைத்தார்கள், நபியை பாடுபடுத்தினார்கள், நபியை ஊரை விட்டு விரட்டினாங்க. இப்போ ஒரு காலம் கழிந்து இப்ப ரசூலாட்ட அதிகாரம் வருது, இவன்ட்டு அதிகாரம் போச்சு. நபி அதே மாதிரி ஒட்டக குடலை தூக்கி தலையில வந்து போட்டிருக்கணும், அதே மாதிரி அவனை தொலை விட்டு அவனை அடி கொடுத்திருக்கணும், இன்னும் எண்ணில் அடங்காத அவதூறுகளை பேசியிருக்கணும். ரசூலா என்ன சொல்றாங்க? வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்க பாதுகாக்கப்பட்டீங்க, சமாதானத்தை யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ நீங்க பாதுகாக்கப்பட்டீங்க. இல்ல அதையும் தாண்டி இப்போவும் எங்களை எதிர்க்கணுங்கிற மனநிலையோட வந்தீங்கன்னா நாங்களும் எதிர்க்கத்தான் போறோம். முன்னாடி விட்டுட்டு போன மாதிரி இப்ப விட போறது இல்லை. எதிர்க்கணும் நீ வந்துட்டேன்னா நாங்களும் எதிர்த்துருவோம். விட்டுருவோன்னு நினைச்சு நீ விலகிட்டேனா உன்னை நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம், விட்டுருவோன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் யாரையும் எதிர்க்க வேண்டாம் என்கிற மனநிலையில் விலகினார்கள், திரும்பினார்கள் என்ற நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் அடிபட்ட அளவுக்கு நம்ம அடிபட போறது இல்லை. ரசூலுல்லாஹ் உயர்வான இடத்துக்கு வந்த அளவுக்கு நம்ம உயர்வான இடத்துக்கு வரப்போறதும் கிடையாது. ஆனா நம்ம குத்தி காட்டும், அடுத்தவனை எப்படிடா நோவினைப்படுத்தலாம் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இந்த வார்த்தையெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, இது என்ன பாதிப்பு தந்துட போகுது, நமக்கு ஒரு சுகத்தை தருது, அது பேசிட்டா ஒரு மன திருப்தி அப்படின்ற ஒரு சிந்தனையினால பலரை நோவினைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சகஜமாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு பண்பாடு கொண்டவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை குறித்த ஒரு தகவலை சொல்கிறார்கள். மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், நீங்கள் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபல் யகுல் கைரன், நல்லதை பேசுங்கள், அவுல் யஸ்முத், அல்லது கொஞ்சம் வாய் மூடி இருங்க. என்னால பேச முடியாது நல்லத, அப்ப நீ ஊமையா வாழ்ந்துரு, அதான் நல்லது. வாழ்நாள் முழுக்க ஊமையா இருக்கிறது ரொம்ப நல்லது, சாகச் சிறந்த காரியம். நீ அப்படி இருந்துட்டு போயிரு அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த நாவு நம்மை நினைத்து பார்க்க முடியாத பெரிய பாரதூரமான விளைவுகளை மறுமையில் ஏற்படுத்திவிடும். யாரை பற்றிய குறைகள், தவறான கருத்துக்கள், மோசமான விளைவுகளை தரக்கூடிய வார்த்தைகள், அதை நாம் பேசாமல் அதை விட்டு விலகக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். இது போன்ற கருத்துக்கள் நம்மை தேடி வருமே ஆனால், இவர் இப்படிப்பட்டவர், இந்த பொம்பளை இப்படிப்பட்டவ அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்து வரும்னா, நான் விசாரிக்கிற இடத்துல நான் கிடையாது, நான் ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு ஆட்சியாளன் அப்படி கிடையாது, அல்லது தீர்ப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல உள்ள நீதிபதி கிடையாது, அல்லது அந்த நபரை கண்டிக்கிற இடத்துல உள்ள குடும்பஸ்தனும் கிடையாது. நீ ஏன் என்கிட்ட கொண்டு வர? நான் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் இருக்கு? அல்லது நான் தெரியாமல் இந்த கருத்தை தெரியாம போயிடுச்சு, எனக்கு என்ன நஷ்டம் இருக்கு? ஒரு நஷ்டம் இல்லையே, எனக்கு எதுக்கு இந்த தகவல் என்று புறம் பேசுவதை கேட்கிற இடத்தில் உள்ளவர்கள் புறக்கணித்தாலே அன்றி இந்த காரியத்தை ஒரு நாள் நிறுத்த முடியாது. நம்ம பேசல, நம்ம காது கொடுத்து கேட்போம், நீங்க சொல்லுங்க, நான் ஊன் கொட்டிக்கிட்டே இருக்கிறேன்னா பேசுபவர்கள் காலகாலமாக பேசி கொண்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட அடுத்தவனை பத்தி பேசுறவங்க அடுத்தவன்கிட்ட போய் உங்களை பத்தி பேசுவாங்க. இதுதான் காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு பழக்கம். எனவே நாம இந்த தீமைக்கு உடந்தையாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்வோமே ஆனால், இந்த புறம் பேசுகிற இந்த காரியம், அடுத்தவர்களை குறை பேசுவது, அதில் இன்பம் காண்பது, இதை விட்டு நாம் விலகி பிறருடைய நல்ல பல கருத்துக்களை, நல்ல பல சாதனைகளை,
அது குறித்து மக்கள் மத்தியில் பேசி அடுத்தவரை புகழ்கிற இடத்திலாவது இருக்கணும், இல்லை என்றால் இகழ்கிற இடத்தில் இருந்தாவது விலகி இருக்க வேண்டும் என்பது மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடியது. உண்மையில் நாம் செயல் ரீதியான பாவங்களின் விளைவுகளை உணர்ந்து வைத்திருக்கிறோம். கொலை பெரிய பாவம், விபச்சாரம் பெரிய பாவம், மது பெரிய பாவம், இதெல்லாம் செயல் ரீதியான பாவம். செயல் ரீதியான பாவம் எவ்வளவு பெரிய பாதிப்பை தருகிறதோ வார்த்தைகள் ரீதியான பாவமும் அது போன்ற விளைவை தரும். அதனால் அந்த பாவங்களை எல்லாம் விட்டு விலகி நல்ல கருத்துக்களை பேசுவோம், நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம், அல்லது நம்முடைய வாயை மூடிக்கொண்டு நாம் மௌனமாக இருந்து கொள்வோம். இது நமக்கு மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட வழிமுறை என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.